ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பிடெக் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்களா ஆர் எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்களா? உங்களுக்கு 50,000 பர் இயர் வரைக்கும் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுவாமி தயானந்த் இந்தியன் ஸ்காலர்ஷிப் மூலயமா பிடெக் ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 50,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப் வந்து பர் இயர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜேடபிள்யூ மெயின்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கணும். அண்டு எம்பிபிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிக்கணும். அண்ட் அவங்க 12th வந்து பார்த்திங்கன்னா 80% மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிக்கணும். அண்ட் அவங்க ஃபேமிலி இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 12 lakhs பிலோவாக இருக்கணும். இந்த ஸ்காலர்ஷிப் வந்து 30% வந்து ரிசர்வேஷன் ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ். அண்டு 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து ஜாஸ்தி தராங்க. அண்ட் செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி நோட்டிஃபைடு. ஓகேங்களா? அண்டு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி வந்து ரெனுவபிள். அந்த ரெனுவபிள் பண்ணுறதுக்கு வந்து இன்ஜினியரிங்கில் வந்து 8 சிஜிபிஏ வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அண்டு எம்பிபிஎஸ்சில் வந்து 65% வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா October 31. அண்ட் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா swamidayanand.org. இந்த வீடியோ யாராவது ஒரு தேவைப்படுற பர்சனுக்கு வந்து ரீச் ஆகும்னு நான் நம்புகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ் regarding scholarship, kindly like, share and subscribe the channel. Thank you so much.